கடந்து போகலாம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு தேவை, நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே அப்படின்னு அவரை நோக்கி நாம் எல்லாம் சொல்லலாம். எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருங்க, நீங்க எங்க கூட வாங்க. இந்த பிரசங்க நேரத்திலும் உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை முழுவதுமே உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம், எங்களை முழுவதுமே உம்மிடத்தில் தருகிற ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. நாம் பல வாரங்களாக, கடந்த ஒரு 4 வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு போதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா, இல்லை நாம் பாட்டுன்னு எதையோ ஒன்று பேசிட்டு போகிற மாதிரி இருக்குதா? பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்லிக்கிறோம். நம்ம பரிசுத்த ஆவியை ஜஸ்ட் ஒரு ஆவியா நினச்சிக்கிறோம். அதனால தான் இது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே நாம் என்ன பண்ணோம், இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன தவறுகளில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமீன். இப்போ ஒரு கேள்வி, இந்த 4 வாரமாக நம்ம 4 வாரம்ன்றது ஒரு மாதம், ஒரு மாதம் அளவும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், பரிசுத்த ஆவியானவர் குறித்து தியானிச்சிருக்கோம். இப்போ பரிசுத்த ஆவியை குறித்து ஒரே ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் இப்போ? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமீன். 100க்கு 100 மார்க் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஒன்று தான் ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதன் மூலமாய் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நாள் வந்து சேரும். ஆமேன். ஏன்னா இந்த தெய்வம் ஆரம்பத்திலேருந்து, இன்னைக்கு பிகினிங்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், இவர் உண்மை உள்ளவர். ஆமேன். வேணா அந்த ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம்
10வது அதிகாரம் எடுங்க, எபிரேயர் 10. எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடம் கூட பண்ணிடுங்க பாருங்க. எபிரேயர் 10:23. எபிரேயர் 10வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. பக்கம் 307. நிறைய பேருக்கு இது தெரியும், ஆனால் மனப்பாடமாக தெரியாது. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒரு நாள் இதை வச்சு ஜெபிங்க. இதனோட பலனை நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆமென். எப்படி போட்டிருக்கு? திரும்ப ஒரு டைம் படிக்கலாமா? அல்லாமலும் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. நாம் அதை தான் இன்னைக்கு தலைப்பு செய்தியாகவும் பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அது எப்படி நிறைவேறியது என்று ஒரு முக்கியமான வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து இப்போ கடந்த 4 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறது என்ன அப்படின்னா, விக்டோரியஸ் லைஃப் வித் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வெற்றியின் வாழ்வு அப்படின்ட்டு. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் என்றைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு தெய்வம். அவர் தெய்வம் என்பதால், அந்த தெய்வம் நமக்குள்ளே இருப்பதால் நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருந்தால் அதில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால், நமக்கு பிரியம் என்பது வேறு, கர்த்தருக்கு பிரியம் என்பது வேறு. நாம் ஒன்று ஆசைப்படுறதுன்றது வித்தியாசம், கர்த்தர் ஒரு விஷயத்தில் பிரியமாக இருக்கிறார் என்பது வேறு. ஏன்னா நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவுகள் கிடையாது, நம்முடைய வழிகள் எல்லாம் அவருடைய வழிகள் கிடையாது. அவருடைய வழிகள் மனுஷருடைய கண்களுக்கும் பார்க்க முடியாது, காதுகளுக்கும் கேட்க முடியாது, அவர் மனுஷருடைய இருதயத்திலும் தோன்றி இருக்காது. ஆனால் அவர் அவை எல்லாவற்றையும் திட்டமாய் சரியாய் செய்து வைத்திருக்கிற தெய்வம். ஆமென். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அது எப்போ வரும்னு தெரியாது, என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் அதை வேணான்னு சொன்னாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் வேணான்னாலும் அது வந்து சேரும். ஆமென். அதனால் அதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம், அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். நீங்கள் வேண்டி வேண்டி வாங்குறது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது உங்களோட வேண்டுகோளுக்கு கிடைத்த பலன். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், உன்னை உயர்த்துவேன்னு சொன்னார்னா, நீ எனக்கு உயர்வு வேணான்னு சொன்னாலும் அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். நீ வாளாகாமல் தலையாவாய்ன்னு சொன்னார்னா, நீ வாளுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேனாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உன்னை உயர்த்துவது, அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா உங்கள் மனசில் கூட நீங்கள் நான் மேன்மையானனாய் மாறப்போகிறேன், நான் உயர்வாக மாறப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆமென். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சங்கீதம் 91 வச்சு நம்ம பாட்டு பாடணும். சங்கீதம் 91 வர வார்த்தைகளெல்லாம் உங்களால் நம்பவே முடியாது பாருங்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவான்னு போட்டிருக்குன்னா, எப்படி பிரதர் என்னால் சிங்கத்து மேலே நடக்க முடியும்? எப்படி பிரதர் என்னால் வலு சர்பத்தின் மேலே நடக்க முடியும்? எப்படி பால சிங்கத்தை நான் மிதித்து போடுவேன் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் போயிட்டு ப்ராக்டிக்கலாக போய் பார்க்கக்கூடாது. சிங்கம் ஒன்று இருக்குது, அது மேலே நான் ஏறி போயிடுவேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா நம்ம பெரிய முட்டாள். ஏன் அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மளுக்கு போராட்டம் எங்கேயா? மாம்சத்திலும் ரத்தத்திலும் கிடையாது. நம்முடைய போராட்டம் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம். அந்த வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் போராட்டம். அதுதான் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் தடை பண்ணுது. அதுதான் நீங்கள் ஒரு காரியமாக நீங்கள் போயிருப்பீங்க, அந்த பிசாசானவன் தான் என்ன பண்ணுவான், நீங்கள் போகும்போது எதிர்க்க இருக்கிறவன் மூலமாக உங்கள்கிட்ட கிரியை செய்வான். அவன் உனக்கு நீ கேட்குற எதையுமே செய்யாத மாதிரி இருக்கும், உன்னை திட்டுவான், உன்னை மோசமாக பேசுவான். உடனே நாம் என்ன பண்ணுவோம்? மாம்சம்தான் நம்ம கூட பேசுது, எதிர்க்க இருக்கிற ஒரு மனுஷன் தான் நம்மளோட பேசுகிறாருன்னு நினச்சி நாம் என்ன பண்ணுவோம்? நாம் மனுஷனாக மாறி நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மறந்துடுவோம். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துடுவோம். பல காரியத்தை மறந்து எதிர்க்க யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள போல நாமளும் மாறிடுவோம். இது நம்ம பண்ணுற பெரிய தப்பு பாருங்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, நமக்கு நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது. ஒரு மனுஷன் மாம்சமாக இருக்கிறானா,
ஒரு மனுஷனுக்குள்ளே ரத்தம் ஓடுதா, உனக்கு போராட்டம் அவன் கூட கிடையாது, அவனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கு பார், அது கூட தான் நமக்கு போராட்டம். ஆமீன். இதுதான் இப்படி தான் வேதம் நமக்கு சொல்லி தருது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிர்த்து பேசுறாங்களா, அந்த மனுஷன் உங்களுக்கு எதிர்த்து பேசல, அவனுக்குள்ளிருந்து ஒரு ஆவி கிரியை செய்கிறது. அந்த மனுஷன் எப்படிப்பட்ட பெரிய ஆளாவனா இருக்கட்டும், ஆண்டவரோடு இருந்த யூதாஸ் காரியோத்து 3 வருஷம் ஆண்டவரோட கூடவே இருந்தான். அவர் சொன்ன எல்லாவற்றையும் செஞ்சான், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தான். வேதம் சொல்லுது, அவருடைய சீஷர்கள் பிசாசுகள்லாம் துரத்துனாங்களாம். யூதாஸ் காரியத்தும் பிசாசை துரத்தி இருப்பான். சீஷர்கள் எல்லாம் அற்புதங்களை செய்தார்களாம். யூதாஸ் காரியத்தை அற்புதங்களை செய்திருப்பான். அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தான். அவர் போஷித்த போது அந்த போஷித்து அந்த 12 கூட நிறைய அவங்க எடுத்தாங்க, அதுல ஒரு கூட யூதாஸ் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளேயே பிசாசானவன் புகுந்தான் என்று வேதம் சொல்லுது. ஆமேன். அதனால நாம நம்முடைய போராட்டம் பிசாசுக்கு எதிராக மட்டும்தான். நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம், மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். நாம் யாரு ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிக்கிறோம், ஆனா நாம் என்ன பண்றோம், மாம்ச பிரகாரமாய் நடந்து கொள்கிறோம் பெரும்பாலான நேரங்கள்ல. ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குரியவர்களாய் நாம் என்ன பண்ணோம், மாறினோம். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை போல நாம் என்ன பண்ணோம், யோசிக்க ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை போல நாம் என்ன பண்ணோம், கிரியை செய்யணும். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். அதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரம். அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் இந்த உலகம் என்ன பண்ணுது, நாசமாய் போயிருந்த உலகம் நல்லபடியாய் மாற்றப்பட்டது. இருளாய் இருந்த உலகம் வெளிச்சமாய் மாறிற்று. தண்ணீரால் நிறைந்திருந்த இந்த உலகம் என்னவாயிடுச்சு, ஒரு தரை தண்ணீர் அப்படின்ட்டு 2 காரியம் நமக்கு வர மாதிரி நமக்கு வந்தது. ஆமீன். அப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் நான் பல நேரங்களில் சொல்லிட்டு வரேன். கடந்த 4 வாரங்களாக இந்த கடல் 2ஆய் பிளந்தது. அந்த நேரத்தில் நடந்தது என்னது, பலத்த கீழ்காற்று ஒன்று வந்தது. பார்ட் 2 அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார், காற்றை போல இருக்கிறாருன்னு பார்த்துருப்போம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் அந்த கடலை 2ஆ பிளந்தாரு. இன்னைக்கு நமக்கு எதிராக எப்படிப்பட்ட தடைகள் வேணா இருக்கலாம், எப்படி அது உனக்கு தெரியும், மனுஷனாக இருக்கிற நமக்கு தெரியும். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதோட திரும்பி தான் போனோம், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அவரால் அப்படிப்பட்ட பிரச்சனையிலென்றும் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் பக்கம் 123 இருக்கும். வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும். 24வது அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்னவா? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம்? நம்ம வேதத்துல பல வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம், பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதையும் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது, ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன பண்ணினார்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதை நம்ம கண்களாலையும் பார்க்கிறோம், மற்றவர்களும் அவர்கள் கண்களால பார்க்கிறார்கள். அதே போல ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. விதைக்கிறதுல 30, 60, 100 அவன் பலன் எடுப்பான் அப்படின்ட்டு ஈசாக்கு விதைத்தான். அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். உலகமே பஞ்சத்தில் இருந்த போது ஈசாக்கு மட்டும் செல்வ செழிப்போட வாழ்ந்து கொண்டிருந்தான். ஈசாக்கு விதைத்ததெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுது? பலனை கொடுத்தது. உலகத்தார் விதைத்ததெல்லாம் அவர்களுக்கு அது பலனை கொடுக்கவில்லை. இது ஒரு வாக்குத்தத்தை நான் சொல்றது. அதே போல யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நீ போகிற இடத்துலலாம் நான் அவன் கூட வருவேன், நான் உன்னை காத்து உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னாரு. எவ்வளவோ தடைகள் அவனுக்கு நடுவில் இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அந்த மனுஷன் அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வந்தான். அதற்கப்புறம் தான் ஈசாக்கு மரித்தான் என்று வேதம் சொல்லுது. ஆமீன். யாக்கோபு எப்படி ஓடி போனான்னு எல்லாருக்கும் தெரியும். அவனோட சகோதரன் என்ன பண்ணான்? இதோட இவனை நான் உயிரோடவே பார்க்க கூடாதுன்னு நினைச்சான்.
ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணார், உன்னுடைய தகப்பன் தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். என்ன வாக்கு தத்தம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இப்படிதான் வேதம் சொல்லுது. இப்போ கர்த்தர் தந்த ஒரு வாக்கு தத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர். வேணா நம்ம 46வது வசனத்திலிருந்து படிக்கலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்றார். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடுவோம். நாம நினைக்கிறோம் கிறிஸ்துவானவர் ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்றை வந்து செய்து விட்டு போனார். என்னது? கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த ஒரே பேரான குமாரன், பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் தான், ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த ஒரே ஒரு பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்காக கொடுத்துட்டாரு. நமக்காக எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஒரு பிள்ளை உலகத்துக்கு வர வேண்டும். உலகத்துக்கு வந்து அந்த பிள்ளை பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதுக்கப்புறம் ஒரு பிதாவின் வலது பார்சத்தில் சென்று வீற்றிருக்க வேண்டும். இதுதான் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ். அதை செஞ்சே ஆகணும். ஏன் செய்யணும் அப்படின்னா, இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டது. ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கல. ஏதோ யாரோ ஒருத்தர் போயிட்டு இயேசுவை பிடிச்சி அடிச்சில்ல, யாரோ ஒருத்தர் இயேசுவை பிடிச்சி அடிச்சு அவரோட ரத்தத்தெல்லாம் சிந்த வைக்கல, யாரோ ஒருத்தர் அவரை சிலுவையில ஏத்திரல. இது உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட ஒன்று. எதற்காக? நம்ம எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை தருவதற்காக, நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக, நாம் எல்லாரும் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக, நாம் எல்லாரும் பிதாவின் கிட்டே சேர்வதற்காக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை காண்பிப்பதற்காக. ஏதோ நம்ம பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ணானே எல்லாம் கிடைச்சிடாது. ஏதோ நம்ம ஊழியக்காரர் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னா கிடைச்சிடாது. நமக்கு ஆண்டவர் ஒன்றை செய்து வைத்திருக்கிறார். அதன் மூலமாய் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும்? பிதாவின் அருகே கிட்டி சேர முடியும். இதை நமக்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனையே தந்தார். வேற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ரெடி பண்ணிருக்கலாம். உலகம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத உலகத்திலே அவர் என்ன பண்ணாரு? சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினவர். ஏதோ ஒன்று அவரால் உருவாக்க முடியாதா? ஈஸியாக அவரால் அதை பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை பண்ணலை. அவர் தம்முடைய சொந்த குமாரனையே தந்தார். ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவருடைய சொந்த குமாரனே தந்ததின் மூலமாக பிதாவானவர் அவரையே தந்துட்டார். பாருங்க, அவரையே தந்து நம்மை மீட்டு கொண்டார். நாமெல்லாம் வெளியேற பெற்றவர்கள். யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து, நீ ஒன்றுமே இல்லை, உனக்கு என்ன இருக்குது, நீ உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு பொருள் இல்லை, உனக்கு சொத்து இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு எதிர்காலம்னு ஒன்று கிடையாது, என்ன வேணா சொல்லியிருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பதன் மூலமாய் இந்த பிதாவானவர் உனக்கு சொந்தமாயிடுறாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சொந்தமாயிடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன பண்ணிடுறாரு? சொந்தமாயிடுறார். இவர்கள் மூலமாய் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த உலகத்திற்குள்ள எல்லாமே நமக்கு சொந்தம். பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவர்களுக்கு உள்ளாய் இருக்கிற அந்த பிசாசானவன் என்ன பண்றான்? உங்களுக்கு எதிராக செயல்படுறான். அவன் என்ன பண்ணுவான்? அவனோட ஒரே வேலை என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் கண்களிலிருந்து மறைக்கணும். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிடணும். நீங்க அப்படி போயிடணும். நீங்க இயேசுவை தேடக்கூடாது. இதுதான் அந்த பிசாசின் ஒரே வேலை. அவன் ரொம்ப தந்திரமாய் எல்லா காரியங்களையும் செய்வான். நாம் என்ன பண்றோம்? தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார்னா சொன்னது தான்.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒன்று சொன்னார்னா கண்டிப்பாய் செய்து முடிப்பார். ஆமீன். அதை செய்து முடித்தார். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் நினைக்கணும். அவர் நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுவேன்னு சொன்னாரு, நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். எப்படி? அவருடைய சொந்த குமாரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மூலமாய் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டீங்க. சரி, அப்போ ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா ஆமா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும்? பிதாவின் அருகே கிட்டி சேர முடியும். இது எப்படி பிரதர் அப்படின்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான். நீங்க ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டா பிதாவினிடத்தில் போயிடலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஏதோ எங்கேயோ போயிட்டு ஒரு பாத யாத்திரை போயிட்டா பிதாவினிடத்துல போயிடலாம். நீங்க இங்க மொட்டை அடிச்சிங்கன்னா பிதாவினிடத்துல போயிடலாம். நீங்க ஏதோ காசு கொடுத்தீங்கன்னா பரலோகம் போயிடலாம். நீங்க சர்ச்சுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரலோகம் போயிடலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே போக முடியும். இதுதான் வேதம் சொல்லுது. இயேசுன்ற ஒருத்தர் இருந்தா போதும், வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஆமீன். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்னென்னலாம் மனசை வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு ட்ரீம், உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், நான் இப்படி இருக்கணும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. அது எப்படிப்பட்ட கோட்டையா வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கனவா வேணா இருக்கட்டும். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்னைக்குமே திக்கற்றவர்களாகவே விட மாட்டார். வேதம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் திரும்ப வருவேன்னு சொன்ன தெய்வம் அவர் ஒரு நாள் வரப்போறாரு, நம்ம எல்லாம் அவரோட கூட சேர்த்து கொள்ள போறாரு. இதுதான் வேதம், இதுதான் கிறிஸ்தவம். வேற மற்றதெல்லாம் ஏதேதோ ஒன்று வச்சுன்னு பேசுவாங்க. அது இது அப்படி, நீ இப்படி இருந்தாதான், நீ அதை பண்ணாதான், நீ ஒரு 5 பேருக்கு நீ என்ன பண்ணணும், சாப்பாடு கொடு, நீ ஒரு 5 பேருக்கு நீ என்ன பண்ணு, எடுத்து போயிட்டு 5 பேருக்கு அடையாளமா என்ன பண்ணு, ஒரு 500 ரூபாய் கொடு, ஒரு 1000 ரூபாய் கொடு, ஒரு 1,00,000 கொடு. நீங்க எதை கொடுத்தாலும் ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். உங்களுடைய இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அவர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். ஆமீன். இப்படிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உங்கள் கிரியைகள்னாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுது, தீத்து 3 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் அவர் நம்மேல் வைத்த இரக்கங்களின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய கிரியைகளால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன பண்ணுது, நம்ம எல்லாவற்றிற்கும் மேன்மையானவர்களாய் மாற்றுகிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்ததற்கான ஒரு ஏன் ஆண்டவர் கொடுத்தார் என்பதற்கு இதுதான். இதெல்லாமே நாம புரிஞ்சுக்கணும். இயேசு மட்டும்தான், இயேசுவின் மூலமாய் மட்டும்தான், இயேசுவாலே மட்டும்தான் எல்லாமே கூடும். அவரால் கூடனா வேற அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவானவர் மரித்தார். யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். எப்படி மரித்தார்? வேத வாக்கியங்களின்படி மரித்தார். வேத வாக்கியத்தின்படி அவர் என்ன பண்ணாரு, தம்முடைய மொத்த ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். மரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணும்போது பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் அவர் அடக்கம் பண்ணார்கள். அவருடைய மரணத்தை இந்த உலகம் பார்த்தது. அவருடைய மரணத்தை அந்த எருசலேமில் இருக்கிற மொத்த ஜனங்களும் பார்த்தாங்க. அது பாருங்க, அது ஒரு பண்டிகை நேரம். எருசலேமில் பண்டிகைக்காக ஒரு 10-20 லட்சம் பேர் வருவாங்க. அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது, 10-20 லட்சம் பேர் வருவாங்க. அந்த அவ்வளவு பேரும் இயேசுவின் மரணத்தை பார்த்தார்கள். அடுத்தபடியாக இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இது ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் பேசுறது கிடையாது. இயேசு என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்றதுன்னா என்ன, சொந்தக்காரங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. சாவு வீட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. எதை அடக்கம் பண்றது, சாவு ஊர்வலம் கொண்டு போறாங்களா, எதுக்கு கொண்டு போறாங்க, எல்லாரும் பார்க்கணும். இந்த மனுஷன் செத்து போயிட்டா, இந்த மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்றத காட்டுறது, அதுதான் அடக்கம் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இயேசுவை என்ன பண்ணாங்க,
அடக்கம் பண்ணினார்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு மனுஷன் செத்து போனதுக்குரிய எல்லா சடங்காச்சாரங்களையும் யூதர்கள் அவருடைய சடங்குகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு பண்ணாங்க. அதான் நிக்கோதேம் என்று ஒரு மனுஷன் கரியை போலத்தையும் வெள்ளை போலத்தையும் 100 ராத்தல் கொண்டு வந்தானு என்று வேதம் போட்டிருக்கு. அவன் நிறைய எடுத்துன்னு வந்தானா. எடுத்துன்னு வந்து அவர் என்ன பண்ணாங்க, துணிகளில் சுற்றி ஒரு புதிதான ஒரு கல்லறை என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. இதுவும் உலகம் அறிந்த ஒன்று. மூன்றாவதாக அவர் என்ன பண்ணாரு, 3வது நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு ஏன் எழுந்தார் அப்படின்னா, அவர் பரிசுத்தமுள்ளவர், குற்றமற்றவர், மாசற்றவர், எந்த பாவமும் செய்யாதவர், அவர் மேல எந்த ஒரு குறையும் நம்ம காண முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் மரித்து 3 நாள் உலகத்தில் இருந்தாரு. அவரால் அவரை இந்த உலகம் ஹோல்டு பண்ண முடியல. இந்த உலகம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. பாதாளம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. அவரை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார். இதை நம்ம எல்லாரும் நம்பணும். அன்னைக்கு இருந்தவங்க யாரும் நம்பல. ஏன் நம்பல அப்படின்னா, அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சும்மா சொல்றாங்க, அவரை தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அவர் உயிரோடு எழுந்து 40 நாளளவும் என்ன பண்ணாரு, அவருடைய சீஷர்களோடு அடிக்கடி வந்து சம்பாஷித்தார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 40 நாளளவும் அவருக்கு நிறைய டீச்சிங்ஸை கொடுத்தார். இதுவையும் உலகம் பார்த்தது. ஏன்னா வேதம் சொல்லுது, இதெல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இயேசுவானவர் கேபா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தரிசனமானார், அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானார், 12 பேருக்கு தரிசனமானார். இது இல்லாம ஒரே நேரத்தில் 500 பேருக்கு மேலானவங்களுக்கு தரிசனமானார். அந்த வசனத்தை எழுதும்போது அந்த 500 பேர்ல பலர் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அவங்க சாட்சி கொடுத்திருக்கிறாங்க, இயேசு உயிரோடு வந்தார், அவர் எல்லாருக்கும் தரிசனமானார் அப்படின்றது அவங்க சாட்சி கொடுத்தாங்க. இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சலத்தில் போய் சேர்ற வரைக்கும், அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதன் வரைக்கும் 40 நாளளவும் இயேசுவானவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியிலையும் சரி பரலோகத்துக்கும் சரி போயிட்டு வந்து நின்றார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பூட்டப்பட்டிருந்த ஒரு அறையில அவர் என்ன பண்ணாராம், வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய தோமா அங்கே இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, நான் இயேசு உயிரோடு எழுந்ததை நம்பவே இல்லை, அவரை தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு 8 நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த இடத்துல வந்து, தோமா நீ நம்பலல்ல, என்னை தொட்டு பாரு, இங்கே வா, என்னோட காயத்தெல்லாம் தொட்டு பாருன்னு சொல்கிறாரு. அப்போ தோமா போய் தொட்டு பார்க்கல, அவன் பார்த்தோன்னே நம்பிட்டான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான், என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டான். இயேசுவை முதல்ல ஆண்டவரே என் தேவனேன்னு சொன்னது தோமா தான், பார்த்த உடனே. ஆமென். அப்போ அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி பல சந்தர்ப்பங்களில் தம்முடைய சீஷர்களை விட்டு அவர் போகாம 40 நாளும் அவர்கள் கூடவே இருந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு காண்பித்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு ஆவின்னு நினைச்சிட்டாங்க. எப்படி இயேசு உயிரோடு போயிட்டாரு, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆவின்னு நினைச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்கு சரீரம் இருக்காது, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்கன்னு கேட்குறாரு. சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா சாப்பிட்டாரு, இயேசு வந்து பியூர் நான்வெஜ். பியூர் நான்வெஜ் வேதம் சொல்லுது. வேணா இந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த 24வது அதிகாரத்திலேயே இருக்கும் பாருங்க, 39வது வசனம், 38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? என்ன சந்தேகம்? ஏதோ ஒரு ஆவி வந்துருச்சு, இயேசு பேர்ல சொல்லி ஏதோ ஒரு ஆவி வந்துருச்சு. வேணா 37வது வசனம் பாருங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். எப்படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அந்த 40 நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் இது. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை போய் காண்பிக்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆவின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவர் என்ன சொல்றாரு, பாருங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ டவுட்டு? அப்போ 38வது வசனம் பாருங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஆண்டவர் உயிரோடு எழுந்தவொடனே சீஷர்கள் போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன இருக்குது, துணி சுற்றி வச்சு சரீரத்தை காணும்.
ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரீரமாகவே அவருடைய சரீரமாகவே அவர் என்ன பண்ணிட்டார், உயிரோடு எழுந்து போயிட்டார் என்பதை காண்பிக்கிறார். அது எப்படிப்பட்ட சரீரம்னா மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரம் எப்படி இருக்குன்னா ஆவியாகவும் இருக்கும், மாம்சமாகவும் இருக்கும். மாம்சமாக இருக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அது மாம்சமாக இருக்கும், மற்ற நேரங்களில் அது ஆவியாக இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய ஒரு சரீரம். இதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் தான் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் படைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் மகிமை அடைந்த பின்பு நடந்த இந்த சம்பவம் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆவிக்கு மாம்சம் இராது, இவருக்கு மாம்சம் இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, 40வது வசனம் பாருங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னமும் நம்பல. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இருக்குதா, ஆவி கேட்குமா சாப்பிட்றதுக்கு ஏன்னா இருக்குதான்ட்டு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், ஆவி கேட்குதுன்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து போய் வைக்கிறாங்க. அதாவது அந்த என்னென்ன எடுத்து போய் வைக்கிறாங்க, எல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் காப்பி அடிச்சு தான் இருக்கும், தப்பாக புரிஞ்சுன்னு இருக்காங்க. எடுத்து போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுமா, வந்து சாப்பிட்டு போமா. சாப்பிட்டு போனதை யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இவர் ஏன் உண்மையுள்ள தெய்வம், இவர் மட்டும்தான் தெய்வம்னு ஏன் நான் இந்த அளவுக்கு இத்தனை டைம் நான் திரும்ப 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 தைரியமாய் சொல்றேன்னா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க, பொரித்த மீன் கண்டம், அதாவது பிராயில்டு ஃபிஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. நம்ம இன்னும் அதை நமக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா ஃப்ரைடு ஃபிஷ், வறுத்த மீன். எப்படி வறுத்த மீனா, ஃபிஷ்ஷு கேட்கும் போதே நமக்கு பசிக்கும். வறுத்த மீன், ஃப்ரை பொரித்த மீன் கண்டம். அதுக்கப்புறம் பாருங்க தேன் கூட்டு துணிக்கை, அதாவது ஹனிகாம், தேன் கூடு. அதை என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொடுத்தார்கள். 43வது வசனம், அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. எப்படி இயேசு என்ன பண்ணாரு, அது எல்லாத்தையும் சாப்பிட்டார் பாருங்க. அதனால தான் பாருங்க இவர் மிகப்பெரிய தெய்வம். இவரால் மாம்சமாகவும் இருக்க முடியும், ஆவியாகவும் இருக்க முடியும். அவர் மகிமை அடைந்த சரீரத்தில் இருக்கிறார். இதுதான் அந்த 40 நாள் அளவும் நடந்த சம்பவங்கள். இப்படி தான் ஆண்டவர் பல நேரங்களில் பல காரியங்கள் மூலமாக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இருக்க திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன்னு சொன்னார். அதெல்லாம் சும்மா சொன்ன வார்த்தைகள் கிடையாது, அதெல்லாம் உண்மையுள்ள வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் இன்றைக்கும் பேசப்படுது, இனிமேலும் வரப்போகிற காரியங்களும் இது பேசப்படும். இவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. 49வது வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாள் உலகத்தில் இருந்து அந்த 40வது நாள் சொல்ற காரியம் தான் இது. நான் இப்போ போயிடுவேன், நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நீங்க திக்கற்றவர்களாக இருப்பீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அவருடைய சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இயேசுன்ற ஒருத்தர் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, தைரியமா இருந்தாங்க. அப்போ நாங்கள் பேதுரு பாருங்க, அவரை பிடிக்க வந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், கத்தி எடுத்து வெட்டிட்டான். அவ்வளோ தைரியம். அதே மனுஷன் என்ன ஆயிடுச்சு, ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஓடி ஒழிஞ்சிட்டான். ஒரு பொம்பளை வந்து கேட்குறாங்க, நீயும் அவர் கூட இருந்தவர் தானேன்னு கேட்குறாங்க. ஐயோ அந்த மனுஷனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த அவ்வளோ தைரியமாக இருந்த மனுஷன், இயேசுவை ராஜாவாக நினச்சி இருந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், பயந்து போயிட்டு இதோட எல்லாம் முடிஞ்சுது, இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது, எதிர்காலமே கிடையாதுன்னு நினச்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுத்து அந்த மனுஷனுக்கு, பயந்து போன மனுஷனுக்கு, எதிர்காலமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பயத்தை போக்கி தைரியத்தை வரவழைத்தார். எதிர்காலமே இல்லைன்னு சொல்ற மனுஷனுக்கு ஒரு எதிர்காலத்தை தந்தார். அந்த மனுஷனின் மூலமாய் தான் இந்த உலகத்திலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த மனுஷன் அவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு ஃபவுண்டேஷன் போல இருந்தான். இதை பலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அப்படி புரிஞ்சுக்கூடாது. அவர் ஒரு
பரிசுத்தவான், அவர் ஒரு அப்போஸ்தலன். அவர் மூலமாய் பல சபைகள் உருவாக்கப்பட்டது, அவர் மூலமாய் பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு அடித்தளமாய் இருந்த ஒரு மனுஷன்னு கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவை தான் முன்னிலைப்படுத்தினார், வேற யாரையும் முன்னிலைப்படுத்தல. அப்போ அவர் மூலமாய் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அவர் ஒரு மூல காரணமாக இருந்தார். ஏன்னா ஆண்டவர் அவரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி இருந்தார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். அப்போ நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பிதாவாகிய தேவனும் நம்ம கூட இருக்கணும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். இவங்க 2 பேரும் எப்போ இருப்பாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருப்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அவர்களும் நமக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம். நம்ம பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை நாம புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளே ஐக்கியமா இருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமா இருக்கிறார் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க பிதாவாகிய தேவனும் இருப்பாரு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருப்பார். அப்ப நாம என்ன பண்ணோம், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன பண்ணோம், பல காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியும், ஸ்தாபிக்க முடியும். பல காரியங்கள் நம்மால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நம்மால் ஆச்சரியமாக நினைக்கிற காரியங்கள்லாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எப்போனா உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் புரிந்து கொள்ளும் போது. இதை ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அனுப்புவதற்கு முன்பதாக இது எப்படி வரும், இந்த பரிசுத்தாவின் எப்படி வருவார் என்பது நமக்கு பல நேரங்களில் காண்பித்து கொடுத்திருக்கிறார். நான் ரொம்ப வேகமாக போயிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். இயேசுவானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. 7வது அதிகாரம் 39வது வசனம் கூட நாம் எல்லாம் சேர்ந்து திருப்பிக்கலாம். 7வது அதிகாரம் 39வது வசனம். அங்க என்ன போட்டிருக்கு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்ததால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. எப்படி, பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆதியிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் முன்னாடியே சொன்னதான், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தரை சூஸ் பண்ணிப்பாரு, அவர்களுக்குள்ளே வந்து கிரியைகளை நடப்பித்துட்டு திரும்ப போயிடுவார். இதுதான் பழைய ஏற்பாட்டின் காலம். இயேசுவின் சீஷர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, கிரியைகளை நடப்பித்தார், போயிட்டார். இது மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று இயேசு சொல்லுவார். ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை அனுப்புவார் ஊழியம் பண்றதுக்கு. கையில் எதுவும் எடுத்துன்னு போவாதீங்க, அதை எடுத்துன்னு போவாதீங்க, இதை எடுத்துன்னு போவாதீங்க, வெறும் கையோட போங்க. உங்களுக்கு நீங்க என்ன பேசணுன்றது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு பேசி உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று, அதாவது பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அந்த வேலை முடிஞ்சோடனே போயிட்டார். இதை பலர் கேள்வியா வைக்கிறாங்க, பரிசுத்த ஆவி இப்பதான் வந்தாரா, முன்னாடியிலேருந்தே இருக்கிறாரு, அப்போதுலேருந்து எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. ஆமா இருக்கிறாரு, ஆனா இப்ப என்ன பண்றாரு, நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்குள்ளே யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் மீட்பு, அவர் மட்டும்தான் எல்லாமே எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, உள்ளே வாசமா இருக்கிறார். அவர் ஒரு முத்திரையாக இருக்கிறார். அந்த முத்திரையை நாம நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, அழிச்சு போடவே முடியாது. அந்த முத்திரை இயேசு கிறிஸ்து வரும் அளவும் அந்த முத்திரை உங்களுக்கு இருக்கும். அந்த முத்திரை இருக்கிறத பார்த்துட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்கள் எல்லாரையும் அவர்கிட்ட கூட்டி சேர்த்து கொள்வார். இதுதான் இங்க இருக்கிற ரகசியம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஒரு ஆவியை தருவேன்னு சொல்றாரு. அந்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா, அந்த ஆவியை அவர்களை என்ன பண்ணுது, ரொம்ப சோர்ந்து போன மனுஷர்கள் இருந்து அவர்களை சத்துவமுள்ள மனுஷர்களாய் மாற்றுச்சு. பலனற்ற மனிதர்களாக இருந்ததுலேருந்து அவர்களை என்ன பண்ணுச்சு, பலமுள்ள மனிதர்களாய் அந்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, மாற்றினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் என்ன பண்றோம், பலன் அடைகிறோம். பலன் அடைந்து நாம் என்ன பண்றோம், பல காரியங்கள் நாம் என்ன பண்றோம், செய்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வசனம், சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகள். நான் என்னோட கூட வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 16வது அதிகாரம் எடுங்க. யோவான் 16வது அதிகாரம். இதோட அடுத்த லெவல். அவர் நமக்கு முதல்ல வாக்கு பண்ணினார். வாக்கு பண்றதுக்கு முன்னாடி அந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்கு இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரணும் அப்படின்னா இயேசு என்ன பண்ணணும், மரித்து அடக்கம் பண்ணப்படணும், உயிரோடு எழுந்துக்கணும், 40 நாள் இங்க இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், பரமேறி போகணும். ஏறி போனதுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். வேணா எடுத்துக்கோங்க. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. யோவான் 16:7. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். என்னவா உண்மையா? அப்ப மற்றவங்க சொல்றதெல்லாம் பொய்.
இயேசு மட்டும்தான் உண்மை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசுவை தாண்டி வேற யாராவது ஏதாவது இந்த வேதத்தில் இல்லாத ஒன்றை யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க பிசாசின் ஆவியை உடையவர்கள். பைபிள் தான் கையில் வச்சிருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. அவங்க பேசினாக்கா அப்படியே ஒரு 1000 பேர் வந்து சேருவாங்க, 10,000 பேர் வந்து கூட்டம் கூடுவாங்க. அவங்கெல்லாம் மேஜிக் பண்ணுறவங்க மாதிரி இருப்பாங்க. அப்படி பண்ணாக்கா 10 பேர் விழுவாங்க பாருங்க, இப்படின்னு வாங்க ஒரு 100 பேர் விழுவாங்க. ஆனால் இயேசுவின் ஆவி உனக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையை மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர். அவர் எப்படிலாம் கிரியை செய்கிறான்னு நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு போகணுன்னா என்ன பண்ணணும்? அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இந்த காரியம்லாம் என்ன பண்ணோம்? நடந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்படுவார். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம் பாருங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாது இருந்தால், ஒருவேளை இயேசு இங்கேயே இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்க முடியாது. பலர் சொல்றாங்கல்ல, அந்த குட் ஃப்ரைடே டைம்லாம் பார்த்தீங்கன்னா அழுவாங்க, இயேசு வச்சு சாவடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவுமே கிடையாது. கிடையாது, யாருமே இயேசுவை பிடிச்சி எதுவும் அப்படிலாம் பண்ணிட முடியாது. அவருக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டது, குறித்த நேரம் வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் இருந்தார், பல அற்புதங்களை செய்தார். அடுத்தபடியாக வரப்போகிற அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம், மாம்சமான ராஜ்யமும் வரப்போகுது. 1000 வருட அரசாட்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். அன்னைக்கு நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் தரப்போறாரு. அந்த கிரியை தான் நமக்கு தேவை, முக்கியம். ஆண்டவருக்கான கிரியை, அவர் மெச்சுக்கொள்ளும்படியான கிரியை, அவர் சந்தோஷப்படுறது மாதிரியான கிரியை, அவர் ஆசைப்படுற மாதிரியான கிரியை தான் ஆண்டவர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் எப்போ கொண்டு வருவார்? அவர் வரும்போது தான் கொண்டு வருவார். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த கிரியைக்கு பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் மூலமாய் மட்டுமே நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கிரியைக்கு தக்க பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து அவர் வரும்போது அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிற கிரியைக்கான பலன் எல்லாமே இயேசு வரும்போது தான் வரும். இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒன்று செய்யலையேன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பெரிய முட்டாள். இப்படிலாம் நமக்கு பலர் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்பா நீ இதை பண்ணுப்பா உனக்கு இது நடக்கும். அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே எல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை மட்டும் விசுவாசித்தா போதும், வேற எதுவுமே நீ பண்ண தேவையில்ல. ஆமாம், கிரியை பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா கிரியை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் பண்ணுங்க. ஆனால் அதற்கான பலன் எங்க? 1000 வருட அரசாட்சியிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ராஜாக்களாக இருக்க போகிறோம், ஆசாரியர்களாக இருக்க போகிறோம். இயேசு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரசாட்சி பண்ண போகிறோம். இயேசுவின் கூட நம்ம அரசாட்சி பண்ணும்போது நம்முடைய கிரியைகள் எல்லாம் தங்கத்தை போல ஒரு உயர்வான கிரியைகளாக இருந்ததுன்னா அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வீங்க. வெள்ளியை போல உயர்வான கிரியையாக இருந்ததுன்னா அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வீங்க. வெண்கலத்தை போல உயர்வான கிரியையாக இருந்ததுன்னா அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வீங்க. சாதாரண ஒரு புல் மாதிரி ஒன்றுமே இல்லாத கிரியை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அக்கினியால் அவைகள் சுட்டரிக்கப்படும், நீங்கள் மாத்திரம் உயிரோடு இருப்பீங்க. இதுதான் வேதம் சொல்லுது. அப்போ நாம் கிரியைகளை செய்யணும். அந்த கிரியைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கிரியை மாத்திரம்தான் இருக்கணும், நம்மை மகிமைப்படுத்துகிற கிரியாய் அவைகள் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்று நீங்கள் பண்ணீங்கன்னா அவைகள் எல்லாம் குப்பையும் கந்தையுமா இருக்கிறது. இப்படி தான் நமக்கு வேதம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். எப்போவுமே இயேசுவை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேற எதையுமே பார்க்கக்கூடாது, வேற யாரையுமே நீங்கள் யோசிக்க கூட கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் யாரையும் நம்பி போறீங்களா? நம்பி போகலாம், ஆனால் அதற்கு முன்பதாக இயேசுவை முன்னாடி கொண்டு வாங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக போறீங்களா? போகலாம், ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவை முன்பதாக கொண்டு வாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போறீங்களா? தாராளமாக செய்யுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இயேசுவை முன்னாடி வைக்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களா? தாராளமாக வாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இயேசுவை மட்டும்தான் வந்து நீங்கள் முன்னாடி வைக்கணும். வேற யாரையும் நீங்கள் முன்னாடி வைக்கவே கூடாது, நீங்கள் யாரையும் முன்னாடி நிறுத்தக்கூடாது. அப்படி ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியையும் தேடணும். முதல்ல இயேசுவை மட்டும்தான் வைக்கணும். அப்போ இங்க பாருங்க, இயேசு என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவான் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில்
அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் இயேசு போயிட்டு என்ன பண்ணாரு, அனுப்புனாரு. அந்த அனுப்புன சம்பவம் தான் 2வது அதிகாரம் 1 வசனம், அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்ப இயேசுவானவர் திரும்ப இது மட்டும் இல்லாம அவருடைய கடைசி நாள் இந்த உலகத்துல இயேசுவானவர் அந்த 40 நாள்ல அந்த 40வது நாள்ல சொல்ற ஒரு சம்பவம் பாருங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் பக்கம் 160, புதிய ஏற்பாட்டில் 160 திருப்பிக்கோங்க. அவர் 3வது வசனம் பாருங்க. 1 அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் என்ன பண்றாரு, அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. எப்படி 40 நாள் அவர் என்ன பண்றாரு, அவருடைய அப்போஸ்தலருக்கு தரிசனமானாரு. போற வர எல்லாருக்கும் கிடையாது. இயேசு சும்மா யாரோ ஒருத்தர் ரோட்ல இருந்து அவருக்கு போய் தரிசனமாக முடியாது. யார் அவரை நம்புறாங்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடத்துல மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார், தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார். மற்றவர்கள்ட்ட அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு முன்னாடி என்ன முன்குறிக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே போகும். இங்க பாருங்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர் என்ன காரியத்தை பேசினார் அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர் உடனே பேசினார். அவர் 40 நாள் என்ன பேசினாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தான் பேசினார். ஏதோ ஒரு கதையை பேசிட்டு போல, ஏதோ ஒன்று சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போல. 40 நாளும் அந்த ஒரு காரியத்தை, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும், அவர் ராஜ்யத்தை எப்படி கட்டணும், அவர் ராஜ்யத்துக்கு எப்படி மக்களை சேர்க்கணும், எப்படி நாமெல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்தில் போய் சேரணும், பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எப்படி நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளணும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது வழி அப்படின்றது ஆண்டவர் என்ன பண்றாரு, 40 நாளளவும் அவர்களுக்கு போதித்து அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எப்படி ஆண்டவர் யாரு, அவரை அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவரை காண்பித்து அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. கூட இருந்தவங்க அவரை 40 நாளும் நம்பல போல. 40 நாளும் அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அடுத்த வசனத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், அப்ப நீங்க இங்க இருங்க. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, 5வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எப்படி என்ன நிறைவேறணுமா, பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது, 8வது வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது, பரிசுத்த ஆவி. இந்த செய்தியின் தலைப்பே என்ன அப்படின்னா, பரிசுத்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர், அதன் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாக்குத்தத்தம், அதன் நிறைவேறுதல். பரிசுத்த ஆவியானவர் தந்த வாக்குத்தத்தம், அவர் பிதாவின் வாக்குத்தத்தம், அது என்ன ஆச்சு, நிறைவேறிச்சு. பாருங்க எப்படி நிறைவேறிச்சு. இன்னைக்கு உங்க எல்லாருக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதை நாம் என்ன பண்றோம், புரிந்து கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கான ஜெபங்களை அவர் ஏறெடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிதாவினிடத்தில் கூட்டி சேர்க்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏவுறார். பாருங்க, ஜெபம் பண்ணியா அப்படின்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கிடத்துல பேசுறாருன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கும். இன்னைக்கு பைபிள் படிச்சியா அப்படின்ட்டு ஒன்று உனக்குள்ள பேசும். பாருங்க, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்குள்ளே இருந்து பேசுகிறார். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனியா, சர்ச்சுக்கு போகலன்னா ஒரு சிலருக்கு ஐயோ சர்ச்சுக்கு போகலையே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். எல்லாருக்கும் வந்திருக்கும். கொஞ்சம் பேர் அதனால தான் வந்து உக்காந்துருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நடப்பிக்கிற கிரியைகளில் எதுவும் ஒன்று. இன்னைக்கு ஜெபம் பண்ணியா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு பைபிள் படிச்சியா, அதனால என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகும்போது கேலண்டர்ல போயிட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு, நீ நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு பார்த்த உடனே என்ன பண்றாங்க, வாவ் இன்னைக்கு ஒரு முடிவு இருக்குடா. என்ன முடிவு தெரில, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன நம்பிக்கை தெரில, அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஓடுறோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ற,
இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தையாவது நீ செய்கிற, சும்மா எதையோ ஒன்று படிச்சுட்டாவது போகிற, உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் என்ன பண்ணுறேன், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த இத்தனை ஒரு சீரீஸை நான் சொல்லிட்டு வரேன். அப்போது பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை டைட்டாக பிடிச்சிக்கணும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, என்னால் பல காரியங்களை செய்ய முடியும், நான் ஜீவ ஊற்று போல இருக்கிறேன், என்னால் பலர் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு புரியுது, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சின்ன சின்ன கிரியைகளை உங்களுக்குள்ளே இருந்து நடப்பிக்கிறதை நீங்களே பல நேரங்களில் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். அப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன பண்ணோம், பல காரியங்களையும் செய்ய முடியும், செய்யணும். ஆமென். அப்போது இதை பற்றி நான் பேச போனால் இன்னும் டைம் ஆகிடும். மணி ஆல்ரெடி 10 கிட்ட போயிடுச்சு. அப்போது ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் இந்த இடத்துல நான் பேசிட்டு, அந்த சந்தேகத்துக்குள்ளே, அந்த ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே நாம் யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியானவரே வாரோம். எப்படி? ஆவியே வாரோம். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இல்லை போல. ஆவி வந்தால் என்ன நடக்கும், திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஏதோ சர்ச்சைக்கு போனால் தான் ஆவியானவர் வருவார் போல. இல்லை பிரதர், அது தப்பு. ஆண்டவர் எப்போவோ பொழிந்தருளப்பட்டார். வேணா அந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா 2வது அதிகாரம் அப்படியே திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம், பட் முன்னாடி சொல்லிடுறேன். ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் வந்து ஒரு அப்போஸ்தலன் நிரப்பி அவரை நம்புகிற ஒருவருக்குள்ளேயும் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வாசமாக இருக்கிறார். நீங்கள் போய் கூப்பிட்டா அவர் வர தேவையில்ல, அவர் ஏற்கனவே இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், இன்னையிலேருந்து ஒருவேளை அப்படி யாராவது எண்ணம் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ணணும், இனிமேல் பல காரியங்களை செய்யணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வழி காட்டணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நல்ல காரியங்களை செய்யணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பல விஷயங்களை நான் பண்ணணும், நான் பலருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருக்கணும், நான் பலருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவனாக இருக்கணும் அப்படின்னு நாம் என்ன பண்ணோம், இன்னையிலேருந்து ஒரு முடிவு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு வந்த தெய்வம் இன்றைக்கும் நம்மோட என்ன பண்ணுறாரு, வீற்று இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே இருக்கிறீரே அதற்காக நன்றி, எனக்குள்ளே இருக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. இந்த ஆவியானவரை கொண்டு நான் பல காரியங்களை என்னால் செய்ய முடியும். இந்த ஆவியானவர் எனக்கு பல விஷயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் எனக்கு நல்லது செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் எனக்கு பல அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு அவரை நோக்கி எல்லாம் பேசுங்க. நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய ஆற்றல், நீங்க என் கூட இருக்கிறீங்க, உம்மை கொண்டு நான் பல அற்புதங்களை செய்யணும், நீங்க என் கூட இருக்கிறீங்க, உம்மை கொண்டு நான் பல அடையாளங்களை நான் செய்யணும் அப்படின்னு அவரை நோக்கி எல்லாம் பேசுங்க பார்க்கலாம். அவரை நோக்கி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி, இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே இருக்கிறாரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எடுத்து யூஸ் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் செய்கிற காரியங்களை நீர் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்யணும். அவரோடு பேசுங்க பார்க்கலாம். அவரோட பேசுங்க, அவருக்குள்ளே இருந்து. ஆமென். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எல்லாரும் நீ இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா,
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில் நீங்க பாடுங்க. நாளெல்லாம்